வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹைட்ராலிக் ஆக்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மெட்ரிக் த்ரெட் ஓஸு ப்ளஸ் அதோட சேட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றதுக்கான டீட்டெயில்ஸ். ஒரு மெட்ரிக் த்ரெட்டில் ஒன் சைடு மெட்ரிக் த்ரெட், ஒன் சைடு பிஎஸ்பி, அதோடைய வேரியேஷன் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல ஃபிட்டிங். நம்ம ஒரு ஓஸ் மெஷர்மெண்ட்டு பண்ண போனோம்னா ஓஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஓஸை வந்து பார்த்திங்கன்னா டேப்பில் மெஷர்மெண்ட் டேப் இருக்கும். மெஷர்மெண்ட் டேப்பில் தான் லென்த் எடுக்கணும். வெர்னியரில் அந்த மாதிரி சின்ன லென்த் இருக்கப்பெல்லாம் டேப் எடுக்கக்கூடாது. ஏன்னா அக்குரேட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் டேப்பு. ஸோ ஐடிஓடியை அக்குரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காக வெர்னியர் கம்பல்சரி வெர்னியர் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வேரியேஷன் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்துடும். அப்புறமா நாட் மேட்ச் ஆகிரும் மெட்டீரியல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் பிஎஸ்பி ஆப்பன் இன்ச் த்ரெட்டு. ஸோ ஆப்பன் இன்ச்சு இந்த மேலே கேப் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அந்த சேட்டை வந்து நான் அப்பப்போ உங்களுக்கு காட்டுவேன். அப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது பாருங்கள். இப்போ இது பிஎஸ்பிக்கும் எம்எம் த்ரெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். 1 or 2 டைம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த த்ரெட்டில் டேப்பர் ஸ்டார்டிங்கில் டேப்பர் விழுந்தா பார்த்துக்கோங்க. இது பிஎஸ்பி. அப்படியே இந்த சைடு பாருங்கள். இது ஃப்ளாட்டாக உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இது மெட்ரிக் த்ரெட்டு. இதோட திக்னஸ் பாருங்கள். இது பாருங்கள். ஸ்டெப் வந்து இங்கே இருக்கும், உள்ளே இருக்கும் ஸ்டெப்பு. இதுக்கு பாருங்கள். இதுதான் பிஎஸ்பி. இந்த மாதிரி இருந்தால் ஃப்ளாட்டாக சர்க்கிள் டைப்பில் இருந்துச்சுன்னா ஃப்ளாட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பர் இல்லை. டேப்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது மெட்ரிக் த்ரெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் கிளியர் ஆகிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே. இப்போ நம்ம பிஎஸ்பி எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோன்னா, இதோடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓடியை மெஷர் பண்ணுங்கள். நட் எப்பவுமே ஃபிட்டிங் என்னாவே ஃபிட்டிங்குடைய ஓடி தான். $22 வருதுங்களா? 21 வருது. ஆஃப் இன்ச் 20. 1 செகண்ட். இங்கே பாருங்கள். ஆஃப் இன்ச் வந்து 20.73 வருது. ஆக்சுவலி நான் ஒன்றுத்துலேயே இப்படி கையை இப்படி நம்ம விட்டு எடுக்கும்போது சரியான எனக்கு பொசிஷன் வரல. அதனால் பார்த்தீங்களா 20.36. ஸோ இந்த சேட்டில் வந்து ஆஃப் இன்ச் ஃபிட்டிங்குடைய ஓடி வந்து பார்த்திங்கன்னா 20.6 ஆஃப் இன்ச். ஓகேவா? இப்படி தான் நான் மெஷர் பண்ணணும். ஸோ 19 mm வந்து அது வந்து பிஎஸ்பி. ஓகேங்களா? ஆஃப் இன்ச் ஓஸ் போட்டு 2D ஐடி ஃபிட்டிங்குடைய ஓடி இது மெஷர் ஆகிடுச்சுங்களா? கிளியர் ஆகிடுச்சுங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் த்ரெட்டை பார்க்க போகிறோம். ஸோ மெட்ரிக் த்ரெட்டோடைய ஐடியை முதல்ல நட்டுடைய ஐடி ஓடி. ஸோ நான் சாம்பிள் பீஸாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் இதனால் எனக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. 10,000 rupees எனக்கு லாஸ் ஆச்சு. அது சின்ன மிஸ்டேக் ஆச்சு. அது உங்களுக்கு எப்படி நான் கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல நட்டுடைய ஐடி பெருளுடைய ஓடி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நட்டுடைய ஐடியை மெஷர் பண்ணுறேன். 22.56. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ஃபெருளுடைய ஓடி பாருங்கள். ஃபெருளுடைய ஓடி 16.04. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிட்டிங்குடைய ஓடி பாருங்கள் 23.82. இப்போ நம்ம ஃபிட்டிங்குடைய ஓடி, நட்டுடைய ஐடி ப்ளஸ் பெருளுடைய ஓடியை நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேட்டில் இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஃபிட்டிங்குடைய ஓடி இது மெட்ரிக் த்ரெட்டு. ஃபிட்டிங்குடைய ஓடி என்ன போட்டிருக்காங்க? 23.82. 23.82னா ரவுண்ட் பண்ணால் 24. ஏன் இதை நீங்கள் 22 கூட கன்வெர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா 22 பாயிண்ட் சம்திங்லேயே வந்துச்சுன்னா நம்ம இதை ரவுண்ட் பண்ணலாம். 19.50 அந்த சம்திங் வந்தாலும் இதை ரவுண்ட் பண்ணலாம். அப்படி வர முடியாது. 20 வரும். சாரி, 21.9098 அப்படி வந்தால் இது நம்ம 22 கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம வந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 23.82. ஸோ கம்ப்ளீட் ஆகிற ரேஞ்ச் வந்து 24. அப்படியே போனோம்னா நட்டுடைய ஐடி 22.56 பார்த்துக்கோங்க. இது கன்ஃபார்ம் ஆச்சு. 22.56 22.5. ஓகேவா? ரவுண்ட் பண்ணிட்டோமா? அப்போ ஃபெருல் வந்து பார்த்திங்கன்னா 60 mm ஃபெருல் வரும்னு நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மெட்ரிக் த்ரெட்டில் சொல்லுவோம் M24.1.5 அப்படி சொல்லுவோம். இன்ட்டு 1.5 சொல்லுவோம். ஸோ பெருள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி 16 தான்
சேம் 16. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்னிச் ஓஸ் அப்படியே வந்தோம்னா ஆப்னிச் ஓஸ்க்கு எலிஜிபிள் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி 3/8க்கும் இதை பண்ணலாம். இங்கே அதிகம் ரேர் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இது நம்ம மெட்ரிக் த்ரெட்டில் சொல்லுவது M24x1.5 அப்படின்னு சொன்னோம்னா இந்த நம்ம இப்போ மெஷர்மெண்ட் எடுத்ததெல்லாம் ஸ்டாண்டர்டாக வரும். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு சேஞ்ச் ஆனாலையும் லாஸ்ட் டைம் நான் M22 கொடுத்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. அதோடைய நட்டுடைய ஐடி மட்டும் மெஷர் பண்ணுறேன் பாருங்கள். நட்டுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 20ங்களா, இது நம்ம 22. இப்போ ஒரு நட்டு உங்களுக்கு சாம்பிள் வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். இதனால் நம்ம மெட்ரிக் த்ரெட் வந்து மேட்ச் ஆகாத போச்சு. அப்படியே பாருங்கள், வெயிட் அண்ட் சி. இங்கே பாருங்கள், நட்டுடைய ஐடி 20.43 ஃபெரூலில் பாருங்கள், அப்படியே 15 வருதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அப்படியே வாங்க. சொன்னோம்னா நட்டுடைய ஐடி வந்து 20.5. இதுக்கும் வேரியேஷன் தெரியுதுங்களா? இதனால் ஓஸே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாதீங்க. இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.